மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த கொள்கை குடும்ப விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக பலருடைய உணர்வுகள் அத்தனையும் இங்கே சிறப்பாக நடத்திய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் அவர்களே, கழக பொருளாளர் அவர்கள் குமரேசன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அன்பராஜ் அவர்களே, கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் மணிவிழா காணக்கூடிய அருமை திரு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, செய்யாறு மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் மற்றும் இந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை இயக்க தோழர்களே மற்றும் தலைமை கழக பொறுப்பாளர்களே, தோழர்களே, நேரத்தின் நெருக்கடியை கருதி அதே போல் ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக நல்ல பெரியார் அம்பேத்கர் அறிவு வட்டத்தை உருவாக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மகிழன் அவர்களே, மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியது. இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விழா. எல்லாவற்றும் அவங்க தான் பேசுகிறாங்க, கேட்கணும். நாங்கள் அவ்வளோதான். நாங்கள் இதுவரையில் பேசியிருக்கோம். பேசி இப்போ விதைச்ச விதை எப்படி இருக்குன்னு அறுவடை திருவிழா. எனவே இது மகிழ்ச்சி விழா. இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதுவும் செய்யாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரணியன் அல்லது இணையற்ற வீரன் நாடகம் நடத்துறது முதல்ல கைதானது அங்கே தான். திராவிடநாடு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா முன்னாள். அதே மாதிரி செய்யாறு கவிஞர் சொன்னார், ஒரு வாரம் 10 நாள் மேலே பொங்கல் விழா நடத்துறதுல அந்த மாதிரி ஒரு இயக்கம் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு செய்வார். மிக முக்கியமாக எல்லா தோழர்களும் குடும்பம் நெடுமாறன் அவர்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தில் போனால் இப்போ தான் மற்ற இடங்களில் எங்களுக்கு இயக்க தோழர்கள் வீட்டு திண்ணையும் சமையல் அறையும் ரொம்ப முக்கியம். திண்ணையில் படுத்திருப்போம், சமையல் அறையில் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், உள்ளே போவோம், எல்லாம் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட குடும்பம் வித்தியாசமே கிடையாது. இந்த நேரத்தில் நான் ஐயா அவருடைய தந்தையார்கள் 2 பேரையும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஆரணியில் அவர்கள் ஆனாலும் அதே மாதிரி சொன்னார். நம்முடைய தோழர் என்ஆர்எஸ் அவர்கள் சொன்னார், அவருடைய தந்தையார் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். அதே மாதிரி இவருடைய நல்லாசிரியர் இவருடைய தந்தையார் அவர்களும் ரொம்ப வந்தாங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லாவற்றையோட இந்த நேரத்தில் நான் ரொம்ப மனம் கலங்கி ஒரு வருத்தத்தோடு பார்க்குற ஒரு செய்தி, ரவி அவர்கள் இல்லை. அதுதான் ரவி அவர்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரன். நான் என் குடும்பத்திலேயே ஒருத்தராக இருப்பார். அம்மாலாம் பார்த்திங்கன்னா இதாக இருப்பார், போகாமல். செய்யார் ரவி நமக்கு ஒரு இயற்கையினுடைய கோணல் புத்தி. ஆனால் அதில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ரவியினுடைய துணைவியார் ஜெயந்தி அவங்கள பாராட்டணும். ஏன்னா அதுக்கப்புறம் தைரியமாக அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட அதில் தொய்வில்லாத நடத்துகிறாங்க பாருங்கள். அதுதான் இந்த கொள்கையினுடைய பாதிப்பு. இந்த குடும்பத்தில் இவருடைய சிறப்பெல்லாம் சொன்னாங்க. இழப்பு வரும்போது அதை எதிர்கொள்ளணும். அதுதான் அதில் தோற்று போகக்கூடாது. நம்ம வெற்றி பெறுவோம்னு காட்டியிருக்காங்க. இந்த குடும்பம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டான குடும்பம். மகிழ்ச்சிக்கு, கடமைக்கு, வெற்றிக்கு மட்டுமல்ல, இழப்பு வரும்போதும் அதை எப்படி எதிர்கொண்டு அதில் நாம் வெற்றி பெற்றோன்னு காட்டணும். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதற்கப்புறம் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பம். இதில் ரொம்ப அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்னு சயின்ஸில் ஒன்று உண்டு. எதிர் துருபம். வெங்கட்ராமா அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். தமிழ் அதிகமாக பேசும். தமிழ் ஏன்னா அது சக்தி. அதை கண்டு தான் ரொம்ப வேகமாக பயந்து போய் சில பேர் பொண்ணு பார்க்காம ஓடி இருக்காங்கன்னு சொல்கிறார். முக்கியமாக அவங்க அப்பா அதை சொன்னார், சொன்ன மாதிரி. அப்படி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல குடும்பம், ரொம்ப எடுத்துக்காட்டான கொள்கை குடும்பம். இவர்களை பாராட்டுவது என்பதோ இந்த நிகழ்ச்சி நடத்துறது அவருடைய ஒரு பெரிய நன்றி உணர்ச்சி. எப்படின்னா ஒரு கடிதம் எழுதினார். நான் விடுதலை ஆஃபீஸில் தான் பணியாற்றினேன். நீங்கள் அதுக்கப்புறம் போய் பெரிய அளவில் இன்றைக்கி வந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். விடுதலை ஆஃபீஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அன்றைக்கி சாப்பாடு போடணும். நான் அதுதான் மிக முக்கியம். அதுக்காக தான் இந்த விழாடினார். இந்த பேச்சு இது சைடு, இது பின்னால் மெயினாக சாப்பாடு. அவருடைய திருப்திக்கு. அது உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியான நாள். இன்றைக்கி நான் பொதுவாக இந்த நேரம் பண்ண நாளைய மறுநாள் நான் ஜப்பான், சிங்கப்பூர் போகிற பயணங்கள்.
அதுக்கு முன்னால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஒரு மருத்துவர்கிட்ட வரேன்னு சொன்னேன். அது கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, சொல்லிக்கலாம் சமாதானம். அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து ஒவ்வொரு நேரம் அடுத்தது. இதுக்கு இடையில நானே உருவாக்கிட்டது. மாலையில் கூட்டம் வேறு இருக்குது, மிக முக்கியமாக அசோக் நகர் அந்த பகுதியில். இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது. வேலை செய்ய செய்ய தான் உற்சாகமாக இருக்குது. அதுதான் மிக முக்கியம். வேலை செஞ்சால் களைப்பு வரதில்லை நமக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல குடும்பம், சிறப்பானது. வடபடம் பார்க்குமா இருந்தாலும், செய்யாராக இருந்தாலும், எல்லா வகையிலும் ரொம்ப மிக முக்கியம். அதுக்கு என்னன்னா, இவ்வளோ நாளாக நிறைய திட்டு வாங்கியிருக்காரு என்கிட்டன்னு சொன்னார். இன்றைக்கி தான் பாராட்டு வாங்குறேன். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியானது. அதுக்கெல்லாம் வட்டியும் முதலும் சேர்ந்து தான் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்கு தான் போதும், அவ்வளோதான். நாம் வந்து எந்த விதம் என்னுடைய பொதுவாக துணைவியார் போயிட்டாங்க. இவங்களே என்கிட்ட சமாளிக்கிறது கஷ்டம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. காரணம் என்னென்னா, ஐயா அவரிடத்தில் நான் பழகினதுனால. ஐயா என்ன திட்டினதில்லை, ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக இருப்பேன் நான். ஏன்னா எல்லாம் முறையாக கண்டிப்பாக இருக்கிறதுனால எல்லாம் தெளிவாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால. அது தந்தை பெரியாரோடத்தில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய அளவு. ஐயாவிடத்தில் சொன்னால் ஒவ்வொரு சின்ன செய்திகளில் கூட ஐயா கவனமாக இருப்பார். போகிறார் வாசப்படி வரைக்கும் வந்து உள்ளே நுழைஞ்சாதான் வந்திருக்காருன்னு அவர்கிட்ட சொல்லணும். அங்கே புறப்பட்டாருங்க, வர்றாருங்க, வரப்போகிறாருங்க, அது வர்றாருங்கன்னு சொன்னால் அதுக்கு சில நேரங்களில் வரேன்னு சொல்லுவாங்க, வராமல் இருப்பாங்க. அவர் தயாராகிடுவார். அதுக்கு அடுத்து அதவங்கள வரவேற்கிறது. அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்கிக்க முடியாது மற்றதால். அதனால் நம்ம வாசப்படி எங்களுக்கு தெரியும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு. அந்த மாதிரியான முறையில் நல்ல பயிற்சி அவருக்கு, நல்ல பழக்கம். அதனால் அவர் வந்து எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கார். இந்த கடமை உணர்வு பாருங்கள், ஒரு நாள் கூட ஒரு ஓய்வு எடுத்து லீவ் எடுத்து இல்லைன்னு மக சொல்லுது. இப்போ அவர் சொன்னதை நான் அது அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அது சொன்னதை நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரட்டும், நிறைய இனிமையாவது நல்லா பெரிய அளவுக்கு வெளியில் சுற்றுப்பயணங்கள் போகணும். மற்ற வெளிநாட்டுக்காரங்க அது ஒரு முறையாக வச்சுருக்காங்க. இங்கே போகணும் கொஞ்சம் நாளைக்கு, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனித்து 2 பேரும் பணியாற்றுகிறாங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தொழில் தொடங்கி மற்றதில் எல்லாரையும் நல்ல விதமாக வச்சுருக்காரு. இந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், மிகப்பெரிய அளவுக்கு. அதோடு இன்னொன்று என்னென்னா, இந்த பைத்தியக்காரத்தனமாக வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்கிறா பாருங்க. கொள்கை சுயமரியாதை, இது இயக்கம். இந்த இயக்கத்தில் பரம்பரையாக வேறு விழுது வரிசையாக இருக்கும். புலவர் அண்ணாமலைன்னா அடுத்தது மகிழர் இருக்கார், அதே மாதிரி இருக்கார், அவங்க இளவழகன் இருக்கார் அப்படின்னா. அதே மாதிரி எங்கள் குடும்பம், அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 36 46 எத்தனை நடந்திருக்கு திருமணம்? 35, அவ்வளோதான். 35 திருமணம் நடக்குதுன்னா சாதாரண விஷயமா அது? ஆமாம். ஒரு வார்டு கவுன்சிலரே அவங்ககிட்ட இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம், மிக மொத்தமாக. அது மாதிரி இது காரணம் கொள்கை. அதுதான். அது மாதிரி எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அதுதான் முக்கியமானது. எங்களுடைய நாங்கள் ஒரு கொள்கை, எங்கள் அப்பா இன்னொரு கொள்கை அப்படின்னா புறாவரத்தில் இவங்க நம்ம எல்லப்பன் வந்திருக்காரு. அரக்கோணத்தில் ஒரு குடும்பத்தை சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த காலத்தில் ஒரே குடும்பத்தில் எல்லா கட்சியிலையும் ஆள் இருப்பாங்க அங்கே. அதில் ஒருத்தர், நான் அவர் பேரை சொல்ல விரும்பலை. அதுதான் மிக முக்கியம். எல்லா தலைவர்களுக்கும் வேண்டியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் இருந்தாலும் அவர் இருந்தாலும் அவர் அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் அது பெருமை இல்லை. நம்ம பொறுத்தவரையில் இந்த கொள்கை ஏன்னா இது வாழ்க்கை நெறி. இது வந்து கொள்கையில் சம்பாதிக்கிறது இல்லை, பிழைக்கிறது இல்லை. இது வாழ்க்கை நெறி. அதே மாதிரி இப்போ வரிசையாக சொல்லுங்கள், சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் எதிர்க்க உட்காந்துட்டார். குழந்தை இளங்கோவன் அவர்கள், தாராசுரம், மிகப்பெரிய அளவுக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகள் இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வரலாறுங்க. சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு காலத்தில் ஒரு குடும்பமும் ஒரு வரலாறு. தலபுராணம் எழுதுகிற மாதிரி குடும்ப புராணம் எழுதுனா ஒவ்வொன்றிலையும் ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோ அருமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளில் இங்கே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல உடல்நலத்தை பார்த்து கொண்டு வந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நான் சொல்கிறேன், தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஆண்கள் தான் அதிகமாக வீட்டில் இருக்கவங்க கூட ஐயா அவங்க வீட்டுக்காரங்க உடம்பு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்களே தவிர தங்களுடைய உடல்நலத்தை பெண்கள் மறந்துடுறாங்க. அவங்க கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நல்ல உடல் பரிசோதனை செய்யணும், நல்ல உடல்நலத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறதுக்கு நம்ம போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. எதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கோ அதுதான் சிறப்பானது.
தந்தை பெரியார் எளிமையாக சொன்னார் தத்துவம். அதுதான் இந்த தத்துவம் வெளிப்படையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று வெங்கட்ராமன் ரொம்ப மகிழ்ச்சியானா நண்பர்கள் வட்டது. இப்போ நம்ம ஸ்ரீதரும் அவரும் தான் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் போகாமல் மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி சகோதரத்துவத்தில் பார்த்திங்கன்னா ரவி மற்றவங்க எல்லாம் இருந்தாலும் இவரும் ரொம்ப மிக முக்கியமாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் போகாமல். அதே மாதிரி நம்ம மூவேந்தர்கள் சொன்னாங்க இவங்க எல்லாமே. மூவேந்தர்களில் சொல்கிறதில் இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது. மூவேந்தர்கள் ஒன்றா இருந்ததில்லை, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூவேந்தர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க, ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு கூட்டம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் சத்தம் போட்டு அவர் சத்தம் போட்டு நாங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லாரையும் பற்றி ஒவ்வொருத்தரையும் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுதான் மிக முக்கியம். ஆனால் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஐயா ஒன்று சொல்லிட்டாருன்னா அந்த போராட்டம் அது எல்லாம் சொல்லிவிட்டு மிக முக்கியமாக கால்நடை பயணமாக உடனே முன்னால் வருவார் மிக முக்கியமாக. அதே மாதிரி நெடுமாறன் அவர்கள், இங்கே நம்ம வேல் நெடுமாறன் அவர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கார். இவங்களெல்லாம் நாங்கள் நல்லா பயன்படுத்திக்குவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மிக முக்கியமாக அது வெங்கட்ராமனாக இருந்தாலும் ஓய்வுன்னு பார்க்க மாட்டோம். நான் யாரை எப்படி இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி இந்த இயக்கம் அப்படித்தான் வளர்ந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகவே அவர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் வெற்றிகரமாக சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இவர்களை பாராட்டுவது என்பது இவர்களுக்காக அல்ல, இந்த கொள்கையின் வெற்றிக்காக. அதுதான் மிக முக்கியம். இந்த கொள்கை ஏற்றவர்கள் தான் ரொம்ப மிக முக்கியமாக. தர்மபுரியில் ஐயா அண்ணா வந்து திறப்பாருன்னு சிலையை வச்சோம். 2வது சிலை பெரியாருக்கு, திருச்சியில் முதல் சிலை. அண்ணாவுக்கு உடம்புல அப்படி தள்ளிகிட்டே போச்சு. அப்புறம் அண்ணா திறக்க முடியல. கலைஞர் தான் முதல் சிலை திறக்கிறார். அப்போ முதல்ல வாக்கியம் நல்லா சொன்னார். நான் இன்றைக்கி திறக்கிறேன், நான் இந்த இயக்கத்துக்கு ஐயாவோட மாணவ பருவத்தில் வந்த உடனே இவன் உருப்பிடுவானா, இது உருப்பிடுமா இது அப்படின்னு அகிரிணையில் சொன்னாங்க. நான் உருப்பிட்டேனா என்பது ஊரறியும் உலகறியும்னு ஆரம்பித்தார் மிக முக்கியமாக. ஆகவே இந்த கொள்கையினால் யாரும் தாழ்ந்து போக மாட்டான். சில பேர் தவறாக புரிஞ்சுக்குவோம், இந்த கொள்கையில் போனாருங்க கெட்டு போனாருங்க விழுந்து போனாருங்க. கொள்கையை கடைப்பிடிக்காதனால தான் கெட்டு போயிருப்பான். இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறதா அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு உதாரணமும் சொல்லலாம். ஆகவே தான் இந்த மணி விழா என்பது இருக்கிறத ரொம்ப மணி இது உள்ளபடியே மணி விழாவும் கூட செக்கு வேறு வச்சுருக்காரு. அதுதான் ரொம்ப அது மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் பெரியார் உலகத்துக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாரும் இதை பயன்படுத்தணும். அப்படிங்கிறப்ப பெரியார் உலகத்தினுடைய நம்ம பங்களிப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். பெரியார் உலகமே பார்த்து நாமெல்லாம் நாளைக்கு இருக்க முடியாது. ஏன்னா இயற்கையினுடைய அடிப்படை. பெரியார் உலகம் இருக்கும். இன்றைக்கி பெரியார் உலகமயம் உள்ளூரில் தானே இருக்குது இந்த இயக்கம் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் உடல்நிலையோ மற்றதை பற்றி பொருட்படுத்தாமல் ஜப்பானில் 15ஆம் தேதி பெரியார் விழா, டோக்கியோவில் 17ஆம் தேதி சிங்கப்பூரில் தேசிய நூலகத்தில் பெரிய விழா, மிகப்பெரிய அளவுக்கு. அடுத்தது நம்ம மகிழன் வந்தது ஆஸ்திரேலியாவில் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது மார்ச்சில் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம் போகாமல், மிகப்பெரிய அளவுக்கு. தோழர்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் பெரியார் வர்றாருன்னா காரணம் பெரியாரை தோற்கடிக்க முடியாது, பெரியார் வெல்வார். காரணம் பெரியார் என்பது ஒரு தனி மனிதர் அல்ல, சகாப்தம் காலகட்டம் திருப்பம் என்பதெல்லாம் தாண்டி அண்ணா அவர்கள் சொன்னார் மிக முக்கியமானது. பெரியாருங்கிறது சமூக விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒருபோதும் யாராலும் தோற்க முடியாது. அதனால் உலகளாவிய அளவிற்கு இன்றைக்கு பெரியாருடைய தத்துவங்கள் இருக்குன்னா அதனால் பயன்பெறக்கூடியவர்களும் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுவதில் தான் நமக்கு பெருமை. அந்த வகையில் இந்த குடும்பம் எடுத்துக்காட்டான குடும்பம். எல்லா வகையிலும் மேலும் மேலும் அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. ஐயா அவர்களுடைய மாமனார் தமிழ் அவர்களுடைய தந்தையார் அவர்களானாலும் அவர்களுடைய மற்றவர்களானாலும் எல்லா துறையிலையும் எடுத்துக்காட்டான குடும்பம். எனவே அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கூட இப்போ தமிழ் சொல்லிச்சு வெங்கட்ராமன். இதை ஒரு சொன்ன நூலாக எழுதணும், அதை இப்போ வெளியிடுங்க. ஏன்னு கேட்டால் சுயமரியாதை இயக்கத்தில் வெற்றி பெற்றது எப்படி சுயமரியாதை இயக்கம்னா சுயமரியாதை வாழ்வு சுகவாழ்வு எப்படி, இதுதான் தலைப்பு. நானே தலைப்பே சொல்லிட்டேன். மிக முக்கியமாக
ஆகவே இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் பதிவு பண்ணுங்க. எழுத்தாளர் ஆகணும்னு இல்லை, கருத்தாளராக இருந்தால் போதும். நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதான் ஏன்னா ஐயா வந்து படிக்காத மக்கள்கிட்ட தான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அவருடைய இந்த முறை இருக்குது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் பெரியார் மேடை பேச்சு பேசினார் அப்படின்னா, எழுதி கொடுத்தா அவனால் படிக்க தெரியாது. 7% படித்தோம் அவர் ஆரம்பித்த காலத்தில். இன்றைக்கி படி படி படின்னு சொல்லி இன்றைக்கி தான் புத்தகங்கள் நிறையா வந்தது. அதனால் ஐயா என்ன பண்ணார், புத்தகம் அப்புறம் கொஞ்சம் படித்தவன் பாதி பேர் வர்றானா அவனுக்கு 2 புத்தகம் 4 புத்தகம் நீ வாங்கி படி அப்படின்னு பொதுக்கூட சொன்னார். ஆனால் காதால் ஏன் வாழ்குடையில் விஎஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வாழ்குடையில் அன்னைக்கு அந்த திருமணம் என்ன பெரிய இந்த பகுதிக்கு ஒரு பெரிய பெருமை. உங்கள் பகுதிக்கு செய்யாறு பகுதி திருவத்திபுரம் பகுதிக்கு என்ன பெரிய பெருமை தெரியுங்களா? பெரியாரை ஒரு மாமனிதர், ஒரு அறிவியல் அறிஞருங்கிறது காட்டக்கூடிய ஒரு பெரிய பேச்சுக்கு ஒரு சின்ன புத்தகம் வேணும்னா இனிவரும் உலகம். அந்த இனிவரும் உலகம் எங்கே பேசுதுன்னா செய்யாறு பகுதியில் தான் மிக முக்கியமாக ஒரு திருமணத்தில் பேசுது. அதுவும் அறிஞர் அண்ணா அவர்கள் பக்கத்தில் இருந்து பேசி முடித்த உடனே ஆச்சரியப்பட்டு அவரே குறிப்பு எழுதுனது. அவர் அதுக்கு முதல்ல குறிப்பு எழுதுனது அண்ணா அவர்கள் அந்த செயலாளராக இருந்து. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் விளக்கி ஆமாம், அதுதான் மிக முக்கியம். கட்ட வண்டி பயணம் வாழ்குடைக்கு போகணுன்னா பெரிய காரு கிடையாது. நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு இந்த இயக்கம் சாதாரணமான இயக்கம் அல்ல. எவ்வளோ கஷ்டம். அது ஒரு முக்கியமான பேச்சாளர் பெரியார் போகிறார் கட்ட வண்டியில், ஸ்கூல் வண்டியில். முக்கியமான பேச்சாளர் ஆளை காணோம். கூட பெரியாரோட கூட போகிறவர் எங்கன்னா, ஐயோ இந்த வண்டியில் யாரையா போவாங்கன்னு அவர் ஊருக்கு போயிட்டார் சொல்லிக்காம. பயந்து போனார், ஆளே காணாத போயிட்டார். தேர ஓஹோ அவருக்கு இந்த வண்டியில் வர்றதுக்கு முடியாது, நான் படுறேன் அப்படின்னு பெரியார் போனார். அது மிக முக்கியம். அந்த கடிதங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் அவர் கோவிந்தராஜர் எழுதுனது. சாதாரண பாப்பானுங்கள்ல அந்த ஊரில் இருந்தவன் பதஞ்சலி சாஸ்திரி, பிஎஸ் பதஞ்சலி சாஸ்திரி வாழ்குடை. ஆமாம், இப்படி எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுக்கு. சாரி கிருஷ்ணசாமி. ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய அளவுக்கு போலீஸ்காரர் மிக முக்கியமாக. அப்படி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குங்க. அதனால் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுயமரியாதை இயக்கம். 1 வருஷம் 1.5 வருஷம் வந்தால் சுயமரியாதை இயக்கம் எப்படி வென்றது, எதையெல்லாம் சந்தித்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அதுக்கு எடுத்துக்காட்டும் அதுக்கு முன்னோட்டமும் தான் இந்த விழா என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.